வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை எடுத்திருக்கிறோம். இந்த வேர்க்கடலையை நம்ம தினந்தோறும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பட்டி வெல்லத்தோட நீங்கள் சாப்பிட்டு வாங்க. இப்படி டெய்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் ரொம்ப ரொம்ப அதிக பலம் பெறும். அதே மாதிரி ஞாபக மறதி என்ற பிரச்சனை இருக்கவே இருக்காதுங்க. மேலும் நரம்புகளை தூண்டிவிட்டு நரம்புகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் முழுமையாக சரி செய்யக்கூடியது தான் இந்த வேர்க்கடலை. அதாவது பாதாமை விட அதிகமான சத்துக்கள் இந்த வேர்க்கடையில் இருக்குது. ஏழைகளின் பாதாம் என்று சொல்லக்கூடிய இந்த வேர்க்கடலையை இங்கே டெய்லியும் கருப்பட்டி வெல்லத்தோடு சாப்பிட்றதுனால உங்களுடைய உடல் தசைகள் நல்ல வலுப்பெறும். அதே மாதிரி கெட்ட கொழுப்புகளை தவிர்த்து உடலுக்கு நன்மை தரக்கூடிய கொழுப்புகள் நம்மளுடைய உடலில் அதிகமாகவே சேரும். இதனால் உடலும் பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜியோடு இருக்கும். மேலும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்மோன் வளர்ச்சியை சீராக்கக்கூடியது. இதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கால்சியம் சத்துக்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்மளுடைய எலும்புகளை நல்ல பலமாக வச்சுருக்கும். வயதான பிறகும் நம்மளுடைய எலும்புகள் பலம் என்பது அதிகரிக்கக்கூடியதுங்க. அதனால் வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு வெறும் வயிற்றுல வேர்க்கடலையை கருப்பட்டியோட நீங்கள் சாப்பிடுங்க. ஆண்களுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா நரம்புகளை பலப்படுத்துறதுனால விரைப்புத்தன்மையை ரொம்ப அதிகமாக இது மேம்படுத்தும். சுத்தமே விரைப்புத்தன்மை இல்லை என்றாலும் சரிங்க, இதை நீங்கள் 2-3 வாரத்துக்கு வாரத்தில் 3 டைம் இப்படி சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஆண்குறியின் எழுச்சி என்பது ஏற்படும். அதே மாதிரி நீண்ட நேரம் உடலுறவின் சக்தியையும் தக்க வைக்கக்கூடியது. கண்டிப்பாக பயன்படுத்துங்க.